நல்ல உறவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலா ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, குறிப்பாக அந்த ஜூலை மாதத்தில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அது என்ன மாற்றம், சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த துலா ராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், உங்களுடைய அக்கம் பக்க வீட்டுக்காரங்க கூட துலா ராசி என்பர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரும் நாங்கள் சொல்கிறதும் ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த துலா ராசி என்பர்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டதுனால அழகில், கலையில், செல்வாக்கில், காதலில் இதில் எல்லாமே நல்ல ஒரு ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. வசதி வாய்ப்பே இல்லைனா கூட குடிசை வீட்டில் இருந்தால் கூட அந்த வீட்டை பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுருப்பாங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உடுத்துற உடைய அப்படியே தூய்மையாக உடுத்துவாங்க. இவங்களுக்கு வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறது ரொம்ப பிடிக்கும். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காண்டா அப்படின்னு சொன்னால் அது துலா ராசி என்பர் தான். அந்த மாதிரி அழகாக இருப்பாங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா அப்படியே இனிமையாக பேசுவாங்க. பேசுகிறது என்னென்ன இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் போல் இருக்கும். அந்த மாதிரி இனிமையாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே ஒரு நட்புணர்வோடு பேசக்கூடியவங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்த்து எல்லாருக்கிட்டையும் பேசாமல் எல்லாருக்கிட்டையுமே ஒரு நட்புணர்வோடு பேசக்கூடிய அந்த மனோபக்குவம் இயல்பாகவே நம்மளுடைய துலா ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த துலா ராசியில் சனி உச்சமாகிறதுனால நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க, நல்ல திறமசாலிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னா ஒரே தொழிலாக அமைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய தொழிலை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்படியாவது ஒன்று சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலை செஞ்சு அதில் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த துலா ராசியில் சூரியன் நீச்சமாகறதுனால இவங்களுக்கு ஒரு 10 பேர்த்த வழி நடத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு வீட்டில் ஒரு 100 பேர் நின்று அந்த இடத்துல ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சென்டராக போய் ஒரு பிளேஸை பிடிச்சி உக்காந்து அந்த இடத்துல எல்லாரையும் கவர்ற மாதிரி பேசுவாங்க இந்த துலா ராசி என்பர்கள். அந்த அளவுக்கு டேலண்ட் பர்சன், நல்ல ஒரு பேச்சாற்றல் உடையவங்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. சண்டை போடுறது உங்களுக்கு பிடிக்காது. அதே நேரத்தில் கலகலப்பாக அந்த இடத்த வச்சுருப்பாங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சண்டை சச்சரவு அதிகமாக விரும்ப மாட்டாங்க. உறவுகளை எல்லா இடத்துலையும் யாரும் விலகாத மாதிரி அப்படியே இறுக்கி பிடிச்சி எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டுட்டு போவாங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பாங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க, முடிவெடுப்பாங்க. ஆனால் அதில் சின்ன தடைகள் வரும், சின்ன பிரச்சனைகள் வரும், அதில் ஏதாவது ஒரு குறைகள் வரும். மிகப்பெரிய வெற்றியை அடையிறதுக்காக சின்ன சின்ன தடைகள் வரதான் செய்யும். அதற்காக உங்களுடைய முயற்சியை நீங்கள் கைவிட வேண்டாம், முயற்சியை போடுங்க. இவங்க துலா ராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீதி நேர்மை உடையவங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே சனி பகவான் உச்சமாகறாரு இல்லையா, சனி பகவான் நீதிமான் இல்லையா, அதனால் இந்த துலா ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நீதி எதிர்பார்ப்பாங்க. எல்லாரையும் கொஞ்சம் டக்குன்னு எடை போடுவாங்க. எப்படி இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் கரெக்டாக நடக்கிறானா நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எடை போடுவாங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தராசு. அது மாதிரி தான் மற்றவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத எடை போடுவாங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பாங்க. மனிதநேயம் அப்படிங்கிறது இந்த துலா ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். முடிவை மட்டும் டக்குன்னு எடுக்காமல் தாமதமாக வளவலன்னு ரொம்ப நேரம் பேசி அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு ஒரு முடிவை எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த துலா ராசி என்பவர்கிட்ட கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். இவங்க வச்சிருக்கிற அந்த ஃபோனில் இருந்து வச்சிருக்கிற வண்டி வரிகளும் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே நீட்டாக வச்சுருப்பாங்க. உடுத்துற உடையும் அவ்வளோ தூய்மையாக உடுத்துவாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ரிச் மேன் மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நீட்டாக தான் இருப்பாங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த துலா ராசி என்பர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு சொல்லும்போது இவங்களே சனி பகவான் உச்சமாகக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால இவங்க வழக்கறிஞர் தொழிலை தேர்ந்தெடுத்து படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நீதிமான்களாக, நல்ல ஒரு வழக்கறிஞராக, அதில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீதி சார்ந்த எல்லா தொழிலுமே இவங்க எடுத்து செய்யலாம். வங்கி அதிகாரிகள், தொழிலதிபர்கள், திரைப்படம், அதே நேரத்தில் ஃபேஷன் டெக்னாலஜி, உள்துறை அலங்கார பொருட்கள் எல்லாம் வாங்கி விற்கிறது, இசைக்கலைஞராக இருக்கிறது, அதே நேரத்தில் ஆக்டர்ஸ், இந்த மாதிரி தொழில் கலை சார்ந்த தொழிலில் ஈடுபாடோடு இறங்கிறதுக்கான ஆர்வம் உள்ள ஒரு நபர்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த துலா ராசிக்கு ஒரு சில ராசிக்காரங்க மட்டும்தான் நட்பு ராசியாக அமைவாங்க. அது யார் ஒரு சில ராசிக்காரங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா பெரும்பாலும் இந்த துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா மிதுனம், கும்பம், சிம்மம், தனுசு இந்த ராசிக்காரங்க கூட நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். இவங்க கூட நல்ல நட்புணர்வாக இருப்பாங்க. இவங்க முடிவுகளும் அவங்களுடைய முடிவுகளும் ஒத்து போகும். மற்ற ராசிக்காரங்களாம் ஒத்து போக மாட்டாங்களான்னா ஆமாம், கண்டிப்பாக ஒத்து போக மாட்டாங்க.
இந்த துலா ராசிக்கு இவங்க மட்டும்தான் வந்து பெரும்பாலும் ஒத்து போவாங்க. இவங்க கூட ஒரு வாழ்க்கை துணையாகவோ அல்லது நண்பராகவோ ஒரு தொழிலோ தொடங்குனீங்க அப்படின்னா, அந்த தொழில் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேலே வரும். நீண்ட காலம் இவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். அதனால ரொம்ப நாள் அந்த நட்பு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மற்ற நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உதவுறதுக்கான சந்தர்ப்பமோ அல்லது ரொம்ப நாள் அந்த நட்பு போகிறதுக்கான சந்தர்ப்பமோ கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை இவங்க அதிகம் விரும்புவாங்க. அனைவரையுமே அரவணைச்சு போவாங்க. இந்த குணம் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது, ஜூலை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஜூலை மாதத்தில் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா இந்த வீடியோவில் மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. உங்களுடைய திறமை, உங்களுக்குள்ள இருந்த அந்த தனித்திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். அதனால் நினைத்த காரியம் எல்லாமே கரெக்டான டைமில் நடத்தி முடிப்பீங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தேவையற்ற மனக்கவலை கொஞ்சம் ஏற்படும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வீண் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. இல்லை அப்படின்னா கடன் வாங்கி அந்த ஆடம்பரத்தை சீரும் சிறப்புமாக செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் சின்ன தடை வரும். அதுக்கப்புறம் தான் அந்த புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும். தொழில் உத்தியோகம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகளால் ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். உறவுகள் மூலிமா எந்த காரியம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மன வருத்தம்லாம் சரியாகி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க. பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் அவங்க காது கொடுத்து கேட்காம அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க நடப்பாங்க. அதனால் இந்த காலகட்டம் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு. வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அல்லது சுபகாரியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கும். மனக்கவலை, பணக்கவலை இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனதில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியுமே கவலைப்படாமல் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தீர ஆலோசித்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக எதிர்பாலினத்தை உங்கள்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஜூலை மாதத்தில் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிதி சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சோம்பேறித்தனத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு பாடங்களையும் நல்லா படித்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனமாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல இணைஞ்செல்லாம் முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை, ஒரு முறை படித்தேன் மனப்பாடம் ஆகலை அப்படின்னா இன்னும் 2 முறை சேர்த்து படிங்க. நல்ல புரிதல் உணர்வு ஏற்படும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதுதான் பொதுவாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்குது. மாணவர்கள் நல்ல கவனமாக படிங்க. கவனிச்சிதறல், விளையாட்டு ஆர்வம், அதே நேரத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா, டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு இந்த காலகட்டத்தில் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். துளாராசி
துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா, குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, சுபிச்சம், கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சிகரமான மாதமாக இது அமைந்திருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டில் ஏதாவது தடபுடலாக ஒரு சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தொலைதூரத்தில் இருந்து கூட ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் உங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள், மனக்கஷ்டம் இது எல்லாமே சரியாக்கி மனம் விட்டு பேசி ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. அது உங்களுக்கு நன்மையாக அமையும். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில முக்கியமான திட்டமிடுதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீட்டுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய துளாராசி என்பர்கள் மாரியம்மன் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. பொதுவாக துளாராசி அப்படின்னாவே சாந்த சொரூபமான அம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய மாரியம்மனை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மன நிம்மதி கிடைக்கும். அம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தாமரை மலரை சாற்றி அல்லது அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.